டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். தலைவரே உங்களுக்கு ஒரு மாசு இருக்கு தலைவரே. நீங்க போய் மூஞ்ச அப்படி காட்டுனீங்கன்னா போதும். பைத்தியங்க அந்த ஆளு. நம்ம ரூ. 200,00,00,000 சம்பளம் வாங்குறேன்னு விட்டுட்டு வரேன்னு நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவங்க வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கால் ஷீட் புக் பண்ணி காசு குடுத்துருப்பாங்க. நீங்க அவர் வரத பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஷூட்டிங் கொண்டு போற மாரி தான் வருவாரு. அவரு அரசியல் பண்ணதுங்கிறாங்க. அது திமுக தான் அரசியல் பண்ணதுங்கிறாங்க. பிஜேபி கூட வாயில வரமாட்டேங்குது. சொல்ல மாட்டாங்க. அவர் எப்படி சொல்லுவாரு? ஓனர் எப்படி சொல்லுவாங்க? நீங்க அவர் ஜாலியா கோவா போவாரு, வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போவாரு, பார்ட்டி பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா தொண்டர்களை சந்திக்க மாட்டாரு. நீங்க அந்த டிவிக்கு நடக்கிற கூட்டத்துல போய் நீங்க ஒருத்தவன்ட்ட மைக்க நீட்டுறீங்க. போட்டுவான் கண்டென்ட்ட. சேரே போட மாட்டேன் உனக்கு. நீ என்னத்த உடப்ப நானும் பாத்துடுறேன். டிவி கேட்கலாம் அறிவு இல்லைங்க. அவர் தலைவருக்கே கிடையாது. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து சிடிஆர் ராமகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து திருப்பரங்குன்ற விஷயம் ஆகிட்டோம். வந்து திமுக தான் அரசியல் பண்ணுது. திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து வாதம் சரியா வைக்கல. திமுக சரியான வாதம் வைக்கல. நிஜமா திருப்பரங்குன்ற இஷ்யூல நடந்தது என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜட்ஜ் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதில் என்ன சரியாக வாதம் வைக்கல. ஒரு அரசு தன்னுடைய கடமையை அங்கே செஞ்சுருக்கு. லா அண்ட் ஆர்டர் வந்து நாளைக்கு கெட்டு போயிடுச்சுன்னா யாரை கேட்பாங்க? கவர்மெண்ட்டை கேட்பாங்களா? கோர்ட்டை கேட்பாங்களா? கவர்மெண்ட்டை தானே கொஷின் பண்ணுவாங்க. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறையான ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. இதில் என்ன அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? அப்பீல் சீக்கிரமா போல ஏன் வந்து இதை விட அப்பீல் எப்படிங்க உடனே பண்ண முடியும்? நீங்கள் ஒருத்தர் அந்த இடத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வராரு, அங்கே போய் விளக்கேற்றணும்னு சொல்கிறாரு. அதை ஒரு ஜட்ஜு அலோவ் பண்ணி அவர் போய் முதல்ல எப்படி விளக்கேற்ற முடியும்? நீங்கள் அந்த கோயிலுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? அந்த மலைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? அந்த தூணுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? அவர் எப்படி போய் அங்கே விளக்கேற்றத்துக்குன்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அது ஒரு ஜட்ஜு வந்து இங்கே போய் ஏற்றுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அது உங்களுக்கு அரசியலாக தெரியலையா? அதை விடமாட்டோம், இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலையும், அதனால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ஒரு அரசு சொல்லுது. அது அரசியல் கிடையாது. நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்கிறது தான் அரசியல். நீங்கள் ஏற்ற மாட்டேன், நீ ஏற்ற விட மாட்டேன், நான் வந்து என்னோட மக்களோட அமைதியை நான் சீர்குலைக்க விட மாட்டேன்னு ஒரு மக்கள் தலைவன் வந்து அவங்க பின்னாடி நிற்கிறான்னா அது வந்து அரசியல் கிடையாது. பியூர் அண்ட் பியூர் மக்கள் நலன் சார்ந்த ஒரு மக்கள் நலனை காக்கக்கூடிய ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அவங்க திரும்ப அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுதுங்கிறாங்க. அது திமுக தான் அரசியல் பண்ணுதுங்கிறாங்க. பிஜேபி கூட வாயில வரமாட்டேங்குது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர வர பிஜேபி கூட சொல்றது கூட யாரு சொல்ல மாட்டாங்க. அவர் எப்படி சொல்லுவார்? ஓனர் எப்படி சொல்லுவாங்க? நீங்க நம்ம ரூ. 200,00,00,000 சம்பளம் வாங்குறேன்னு விட்டுட்டு வரேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கால் ஷீட் புக் பண்ணி காசு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். நீ வேணா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறியா? சரி ரைட், இந்தா உனக்கு 5 வருஷத்துக்கு நான் புக் பண்ணிக்கிறேன், எனக்கான கால் ஷீட்டை கொடுத்துருன்னு சொல்லி வாங்கி பேசியிருப்பாங்க. பேசிவிட்டு நான் கொடுக்குற ஸ்கிரிப்ட்லாம் படி, நான் கொடுக்குறப்பெல்லாம் வெளியிட, அவ்வளோதான். நீங்கள் அவர் வரதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஷூட்டிங் கொண்டு போகிற மாதிரி தான் வருவார். அவர் ஒரு நாள் இந்த நாள் தான் வருவார். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா அவர் ஜாலியாக கோவா போவார், வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு போவார், பார்ட்டி பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் தொண்டர்களை சந்திக்க மாட்டார். அந்த ஒரு நாள் மட்டும் வெளில வந்துட்டு திமுக கணவனை திரும்பி உள்ளார போய் மறுபடியும் தூங்கிடுவார். இஷ்யூ ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு கவலைப்பட மாட்டார். அதுக்கு திருப்பரங்குன்ற விஷயம் நடக்குது, மன்ரேகா இஷ்யூ நடக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு கொள்கை தலைவராக வந்து காமராஜர் அவரும் ஏற்றுக்கிறீங்க. உங்கள் கொள்கை தலைவரோட அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் பேரை நீக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் விஜயெல்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸாக நீங்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் இந்தியா ஃபுல்லா விஜய் 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 விஜய்ன்ட்டு ஒரு இது இருக்குல்ல, ஒரு பிம்பம் இருக்குல்ல, எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சாதாரண எங்க எடுத்துக்கிட்டு ஒரு புதிய தலைமுறை இருந்தாலும் சரி, நந்தி டிவி இருந்தாலும் சரி, எங்க அதான் விஜயை வச்சுதான் ஒரு டாபிக், ஒரு மக்கள் மட்டும் ஒரு ஷோ நடத்துறாங்க. விஜய் வந்து டீமா அதே விஜயை வச்சு விஜயை வச்சு இல்ல, அவங்களோட அந்த ஆதரவாளர்களை வச்சு தான் ஓடுது. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க. விஜய் அதில் பேசவே மாட்டாங்க. அவங்க ஆதரவாளர்லாம் பேசுறது ஒரு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு கண்டென்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி முதல்ல யோசிக்கணும். யோசித்து அது கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை நீங்கள் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வியூஸ் வாங்கி நீங்கள் பிரபலமாகிறது. இப்படி நீங்கள் அந்த டிவிக்கு நடக்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் ஒருத்தன்ட்ட மைக்கை நீட்டுறீங்க, போட்டுவான் கண்டென்ட்டை. அதனால தான் எல்லா மீடியாவும் அங்கே போகிறாங்க. நானே இறக்கி வச்சுட்டு விட்டியா எல்லோரும் இங்கே போகிறாங்க அப்படின்னு ஒரு இதுன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது. அவங்க பேசுகிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராக இருக்குது மக்கள்கிட்ட. தமிழ்நாடு மக்கள்லாம் எப்படி ஒரு சார்லி சாப்ளின் காமெடி பார்க்குறாங்க, எப்படி ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி பார்க்குறாங்க, இப்படி வடிவேலு காமெடி பார்க்குறாங்க மாரி அவங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராக இருந்திருக்குல்ல. இப்போல்லாம் நியூஸ் சேனலில் வந்து இந்த டிவிக்கு கூட நடக்கிறதுல காமெடி தானே பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற எப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்,
இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அதுதானே, அதனால தான் போறான், இல்லை வேற ஒன்றும் கிடையாது. பெருசா ஃபோர்ஸ் இல்லையே. மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா இப்போ நீ என்ன ஃபோர்ஸ் நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசி அந்த ஈரோட்டில் நடந்துச்சு இல்லை, எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து ஒரு 25,000 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். சொல்றாங்க 50,000ன்னா இப்போ திமுக அந்த இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு இல்லை, அதில் 1,30,000 நிர்வாகிகள். அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க ஃபோட்டோ போட்டு, அவங்க ஐடி கார்டு போட்டு, அவங்க பேர் பொறுப்பு எந்த ஊருலாம் போட்டு ஐடி கார்டு தான் உள்ள விடுவாங்க. அந்த மாதிரி 1,30,000 பேர் கூட்டியிருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய க்ரௌடு பாருங்க. 1,30,000 பேர் உட்காந்தா அவ்வளோ பெரிய க்ரௌடு. எல்லாரும் கட்சிக்காரங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், அது நீங்கள் அதோட அந்த வியூ பார்த்தீங்களா? நீங்கள் அந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட ஒரு பாதியாக இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் உண்மையில நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஒரு பேசிக்காக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, கல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை மீடியாலே இருக்கிறவங்களுக்கு, தல அரசியல் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த கூட்டத்தை பார்த்தா எத்தனை பேருங்கிறது ஒரு ஒரு கணிச்சிடலாம். அங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20,000 பேர் இல்லை 20,000 பேர் இருந்திருப்பாங்க. அதுவும் இந்த முறை சொன்னாங்க. ஆனா 50,000 வந்ததான் நியூஸ்ல தான் நாமினேட் அவங்க போடுவாங்க தான், அதெல்லாம் போடுறது தான். இப்போ நம்ம இவர் படம் ரிலீஸ் ஆனால் இத்தனை கோடி வசூல், இத்தனை கோடி வசூல்லாம் சொல்கிறாங்களே, அது ப்ரொடியூசரை போய் கேட்டால் தானே தெரியும் அவங்கெல்லாம் எவ்வளோ நொந்து நூடுச்சு. அதுமாரி இவங்க சும்மா சொல்கிறது தான், காசா பணமா சொல்லி வைப்போம் அப்படிங்கிறது தான். மற்றபடி நம்ம பார்த்தாலே தெரியும்ல, ஒரு 20,000 பேர் 20,000 பேர் வந்திருப்பாங்க. அது கூட்டி வரப்பட்டவர்கள். அது செங்கோட்டையன் வந்து அவர் ஒரு அதில் ஒரு விஷயங்க, அவர் தேர்ந்த அரசியல்வாதின்னு காட்டிட்டாருங்க. ஏன்னா சேரு போட்டால் தான் இவன் சேரை போட்டு உடப்பான், சேர் மேலே ஏறி நிற்பான்லாம் தெரியும். சேரே போட மாட்டேன் உனக்கு, நீ என்னத்தை உடப்ப நானும் பார்த்துடுறேன் அப்படின்னா. அப்படியே ஒருத்தன் அந்த இது மேலே ஏறி என்ன பாருங்க, அந்த ராடு இந்த ஸ்பீக்கர் மேலே. இப்போ இதில் வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டாங்க. அடுத்த முறை இந்தமாரி ஸ்பீக்கர் நம்ம நடுவில் வைக்கக்கூடாது, எல்லாம் அதுலேயும் ஏறுவான் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆடெல்லாம் பட்டியில் போட்டு அடைக்கிற மாரி ஒரு இதை போட்டு உள்ளார போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அதுதான் நடந்தது. மரம்லாம் நீங்கள் இவனை ஏறலன்னுலாம் சொல்லுவீங்க, இருந்துச்சு. அதில் வேலி சுற்றி வச்சுட்டாங்க, சுற்றி பவுன்சர் போட்டு வச்சுட்டாங்க ஏற விடாமல். இந்த இதை மட்டும் தெரியாதனமா தப்பு கணிக்காமல் விட்டாங்க, இந்த ஸ்பீக்கர் மேலே ஏறுவான்னு. அடுத்த முறை அதுக்கும் பவுன்சர் போட்டு இல்லை சுற்றி கம்பியெல்லாம் சுற்றி வச்சுருவாங்க ஏறாதில். ஆதவர்ஜனா வந்து கட்சி டிவிஎஸ் ஆதவர்ஜனா வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ப்ரோவோக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஜென்சி புரட்சின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண ஒரு கூட்டம் நடந்தது. ஆக்சுவலாக இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இதில் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு நக்சலாக பிறந்திருக்கேன், அதாவது சின்ன வயசுல வந்து நக்சலா ஆயிருக்கலாமே, அந்த ஆசீர்வாதம் சுட்டு தரணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த அரசுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்டைரக்ட் துணியில எப்பவுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அது வந்து நீ இதெல்லாம் எப்படி அரசு பாக்குது, திமுக காரங்க எப்படி பாக்குறாங்க? பைத்தியங்க அந்த ஆளு உண்மையிலேயே. நீங்கள் பாருங்களேன், ஒரு எல்லா இடத்துலேருந்து ஒரு ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள கட்சியெலாம் அவனை விரட்டி விட்ருவாங்க, அவனை சுயரூபம் தெரிஞ்சவனே எல்லாரும். இப்போ இவங்க இந்த டிவி கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம். தலைவரை உங்களுக்கு ஒரு மாசு இருக்குது தலைவரை, நீங்கள் போய் மூஞ்சி அப்படி காட்டுனீங்கன்னா போதும், இவங்களெல்லாம் எல்லாம் போட்டுருவாங்க. ஓட்டுன்னு நம்பி பாவம் வந்தாலும் வந்து இது பண்ணி மேலேருந்து அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அதான் சொன்னா முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்திருப்பாப்புல, கால் சீட்டு கொடுத்துட்டு. மாரி இவர் அந்த ஆளை வச்சுட்டு பாவம் படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு தான் நினைத்ததெல்லாம் பிதற்றுகின்ற ஒரு மனிதராக தான் அவர் இருக்கிறார் ஆதவர்ஜுனா. டிடிவிக்கு 6 சீட்டும் ஓபிஎஸ் 3 சீட்டும் கொடுத்து கட்சியை இணைக்க போறாங்க ஏடிஎம்கே அப்படின்னு. அப்படி இணைச்சிட்டாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு சரியான போட்டி ஏடிஎம்கே தான். நடக்காதுங்க. நீ அவர் சொல்கிறீங்க, அதுக்கு தான் மறுநாளே டிடிவியே பதில் சொல்லிட்டார்ல, மாடே இன்னும் வாங்கலை, அதுக்குள்ளே மத்து வாங்க போயிட்டாங்க வெண்ணெய் கிடைக்கிறதுக்குன்னு அவர் அசிங்கப்படுத்துகிறாரு. அதெல்லாம் எதுவும் முடியாது. இவங்க எடப்பாடியும் வந்து இவங்க 3 பேரையும் யார் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேரையும் ஏற்றுக்க மாட்டார். அவங்களும் இவர் இந்த அளவு ஜென்மத்துக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இவங்க ஒரு திட்டம் அனுப்பார் கட்சிக்கு நாளைக்கு வந்துட்டான்னு. இவர் வந்து இவர்கிட்டலாம் போய் நான் நிற்கணுமா அப்படின்னு இவங்க 3 பேருக்கும் ஒரு இது இருக்கும். அதனால் இவங்க ஜென்மத்துக்கும் சேர மாட்டாங்கிறது நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ரூமர் இது வந்து நியூஸ்ல வர்றதுதான், டிவிகே வந்து ஆப்ஷனாகவும் டிஎம்கே ஒரு ஆப்ஷனாகவும் பார்த்துட்டு இருக்காரு கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு ரூமர் வருது. இதுல வந்து 80% வந்து டிவிகே போயிடுவாரு, 20% வந்து டிஎம்கே வருவாரு அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி நிஜமாவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா ஓபிஎஸ் டிஎம்கே இல்ல அவர் அது என்ன நடக்குதுங்கிறது தலைவர் அவர்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அது அவரோட தனிப்பட்ட முடிவு இல்லை எதாக இருந்தாலும். ஏன்னா அவர் வந்து இந்த உரிமை மீட்பு குழு ஒன்று வச்சுருக்காரு, அப்புறம் குழுங்கிறத கழகம்னு மாற்றினார். பட் அவரும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவார் எலெக்ஷன் நெருங்க. ஏன்னா அவர் அங்கே அந்த மண் சார்ந்த அந்த மாவட்டம் சார்ந்து அவரும் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து அவர் நிலச்சி நிற்கணும்னா
ஏன்னா அதுக்கு பிறகு அவர் மகனையும் வந்து அரசியல் இறக்கி விட்டுருக்காரு. அதை எதிர்காலத்தை எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறது வந்து அவர் கருத்துக்கு தான் நம்ம விடணும். அது அந்த முடிவு மூலமாக தான் அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா இல்லை என்னங்கிறது தெரியும் நமக்கு. அது நம்ம எடுப்பு பதில் சொல்லணும். அது கட்சி தலைவர் முடிவு அது. இல்ல அப்படி என்ன இது மனநிலை இருப்பாங்க. டிஎம்கே வந்து ஓபிஎஸ் வந்து ஏத்துக்கிற மனநிலை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காலமா ஏடிஎம்கே இருந்திருக்காரு. ஒரு முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. எதிர்ப்பு அரசு நிறைய பண்ணவும் செஞ்சிருக்காரு. லைக் அப்படிங்கிற சொல்ற அந்த மனநிலை இருக்குமா டிஎம்கே? முடிவெடுக்கிற அதிகாரம் முழுக்க முழுக்க கழக தலைவர் அவர்களுக்கு தான் வந்து எப்போதுமே இருக்கும். ஆனால் அதான் தலைவருக்கு தான் இருக்கும். நம்ம அதில் கருத்து சொல்ல முடியாது. ஓகே. இப்போ வந்து ரீசெண்டா வந்து எஸ்ஏஆர்ல வந்து 1 கோடி பேர் 97 லட்சம் 1 கோடி பேர் 97,37,000 சம்திங் நீக்கிருக்காங்க. இங்க வந்து ரொம்ப பெரிய டாக்கா டவுன் இல்ல. பீகார்ல 62 லட்சம் பேர் நீக்கினப்ப இந்தியாவே பேசுச்சு. ஆக்சுவலா எங்க ஸ்டாலின் அவர்களே வந்து டேரக்டா வந்து நீக்கிறது வந்து இது வந்து சரிவர பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆக்சுவலா இது ஏன் தமிழ்நாட்டுல பெரிய டாக்கா டவுன் எக்ஸப்ட் டிஎம்கே வேற எந்த கட்சியுமே பெருசா பேசலையோ? அப்ப ஏன்னா எஸ்ஏஆருக்கு ஒரு வீடியோ எல்லாம் போடுறாரு. நீங்க இப்படி பண்ணுங்க ஜென்சி படையமே போய் நில்லுங்க உங்க சக்தியை காமிங்க அப்படின்னு வீடியோலாம் போட்டாரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா இருக்காங்க எல்லா கட்சிக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க. ஒரு 10 சாப்டர் கொடுத்து இதுதான் போர்ஷன் நமக்கு சொல்லிடுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு. இதான் இந்த 10 சாப்டருக்குள்ளே தான் ஃபுல்லாக எல்லாமே கரதல பாடமாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு 30 நாளைக்கு முன்னாடி ஒரு 5 சாப்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க. அதை சேர்க்கணுங்கும் போது உண்மையிலே அந்த கஷ்டம் யாருக்கு? உண்மையிலே திருப்பி படிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு? அதான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான். அதேமாரி தான் இப்போ திமுகவுக்கு அந்த கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு பூத் லெவல் நிர்வாகிகள் வரைக்கும் இண்டிவிஜுவலாக இருக்காங்க. 100 ஓட்டுக்கு ஒரு ஆள்னு போட்டு எல்லாம் பக்காவாக ஃபுல் கட்டமைப்போடு இருக்காங்க. அதனால் அவங்க அதுக்காக குரல் கொடுக்குறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. மக்களோட நிற்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அது மூலமாக சேர்த்தல் இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து செய்கிறாங்க இந்த எஸ்ஐஆரில். இப்போ கூட அந்த ஃபார்ம் 6 கொடுத்து சேர்க்குற முகாம்லேயும் திமுக தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக வந்து ஒரு ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டாக ஃபெயில் ஆகிடும்னு அவனுக்கு தெரியும். அதனால் வந்து அவன் பெருசாக போய் அதில் கலந்துக்கல, ஒன்றும் செய்யலை. இதில் 2-3 ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. ஒரு சாப்டர் என்னன்னே தெரியாது அவனுக்குலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்டிகே டிவிகேக்கெல்லாம் அவனுக்குலாம் என்ன சாப்டர்னே தெரியாது. நீ அவன்கிட்ட போய் என்னத்தை படிச்சே அப்படியான்னு கேட்க போறீங்க. அதை மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக் கட்டமைப்பே கிடையாதுங்கிறதுனால அவங்க இதை பற்றினா கவலைப்படுறதில்லை. நீ சேர்த்தா சேரு, நீக்குனா நீக்கிக்க, எனக்கு என்ன, நான் என்ன ஜெயிக்க போகிறேன்னா ஆட்சி பிடிக்க போகிறேன்னா எனக்கு அதை பற்றி என்ன கவலை, அதுவும் ஜெயிக்கிற கட்சி பார்த்துக்கணும்னு சொல்லி திமுக விட்டாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா கூட அமைதியா இருந்தா கூட ஒரு நம்ம சொல்லிடலாம் அமைதியா இருக்காங்க பாடம் சப்ஜெக்ட் எல்லாம். இன்னொரு ஒரு ஆன்லைன்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல வந்து 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கிருக்காங்க. இப்ப வந்து அது எல்லாமே ஸ்டாலின் அவங்க ஜெயிச்சதே வந்து இந்த இதால தான் 1 லட்சம் நீக்கின வாக்குகளால தான் அவர் முன்னாடி ஜெயிச்சிருக்காரு. அப்படி ஒரு அதை மட்டும் சொல்லல அவரு. டோட்டலாவே இந்த 97 லட்சம் ஓட்டை வச்சு தான் திமுக ஜெயிச்சிட்டு இருந்ததுங்கிற மாரி அவர் சொல்றாரு. அப்ப எனக்கு ஒரு கேள்விங்க, 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது யாரு? அதிமுக. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சது யாரு? நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதும் அதிமுக தான். 3 தேர்தல் இப்போ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் இதேமாரி இந்த மாரி ஓட்டை வச்சா நீங்கள் ஜெயிச்சிங்களா? என்ன இதில் வேறு? ஏன்னா எஸ்ஐஆருங்கிறது 2001 நடந்ததுக்கு அதுக்கப்புறம் திரும்பி இப்போ தான் நடக்குது. அதுக்கு பிறகு ஒரு 3 எலெக்ஷனில் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே படியை தூக்கி திமுக இந்த ஓட்டாக ஜெயிச்சாங்கிறீங்க. அப்போ நீங்களும் அந்த ஓட்டை அந்த ஓட்டுக்கு தான் நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் அந்த ஓட்டை தான் வச்சு ஜெயிச்சிங்கன்னு சொல்லலாமா? முடியாதுல்ல. அதனால தான் என்னங்கிறத நம்ம பேசும்போது தன்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஆராய்ந்து பதிவிடணுங்கிறத வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள்ட்ட நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் ஓகே, பட் ஆனால் இது வந்து ஒரு டிவிகே சைடில் ஒரு ஐடி விங்லேருந்தே பண்ணுறாங்க. டிவிகேக்கெலாம் அறிவு இல்லைங்க. அவங்க இதை புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு அந்த அரசியல் முதிர்ச்சி கிடையாது. அது தலைவருக்கே கிடையாது. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் போடுறதெல்லாம் நம்மலாம் ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது.
சரி அவரை விட்டுருங்க. டிவிகே அறிவில்லாட்டீங்க. அதிமுகவுக்கு வந்து அதை பத்தி சரியா தெரியல. அவங்களுக்கு தெரியும் அந்த 3 எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க. அவன் சும்மா பழிய தூக்கி திமுக மேல போடணுங்கிறதுக்காக பேசுறாங்க. எதிர்கட்சி பேசணுங்கிறதா பேசியிருக்கிறேன். இப்ப அந்த எலெக்ஷனை நம்ம அந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்குங்க, இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் 26,90,000 ஓட்டு வந்து இறந்தவர்கள்னு நீக்கியிருக்காங்க. 3,98,000 ஓட்டு டபுள் என்ட்ரின்னு நீக்கியிருக்காங்க. 66,40,000 ஓட்டு வந்து ஷிஃப்டடு, ஆப்சண்ட்டு, அன்அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு கொஷின் ரைஸ் பண்ணுறது யாரு? இப்போ அந்த டபுள் என்ட்ரியோ இல்லை இறந்தவர்களே விட்டுருங்க. இந்த ஷிஃப்டடுக்கு வந்து யார் கேள்வி கேட்குறா? திமுக ஒன்று தானே கேள்வி கேட்குது. அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைன் மீட்டிங், ஜூம் மீட்டிங் போட்டு மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்ல ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு வர இருக்கிற அந்த அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபார்ம் 6 கொடுத்து சேர்க்குறாங்கல்ல, அதில் வந்து விடுபட்டவர்கள்லாம் சேர்க்க சொல்லி அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பூத் எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் கூட்டியிருக்கீங்க. பூத் எண்ணிக்கையெல்லாம் வந்து நீங்கள் கூட்டியிருக்கீங்க. எப்படின்னா 6,41,00,000 ஓட்டுக்கு 68,467 பூத்து தான் இருந்திருக்கு. ஆனால் அது 5,43,00,000 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ ஆப்வியஸாக பூத் நம்பர் குறைஞ்சிருக்கணும். இல்லைன்னா இருக்கிற பூத் நம்பர் ரீட்டைன் ஆயிருக்கணும். ஆனால் 6,565 பூத்தை கூட்டி 75,032 பூத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்னமோ தவறு நடக்க இருக்குது. அந்த தவறை தான் திமுக வந்து நடக்காமல் இருக்க ஒரே கட்சி இந்த திமுக மட்டும்தான் அதை பாதுகாத்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பூத்துக்கு வந்து ஆவரேஜாக 1000 ஓட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 750 ஓட்டு தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் 1200 ஓட்டு வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னதே தேர்தல் ஆணையம் தான். ஆனால் இப்போ வந்து 750 ஓட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் புதுசாக யாராவது சேர்த்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் மக்கள் மத்தியில் நிலவுது. அதை வந்து திமுக தான் கண்காணிக்குது. இன்றைக்கி அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் நம்ம சட்டத்துறை செயலர் திமுகவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேறு யாராவது ஓட்டு வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா, நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு வேறு ஏதாவது இங்கே வருதா? ஏன்னா அதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். பீகார் எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க வந்து இங்கே சேரலாங்கிறதுக்கான ஒரு லூப் ஹோல் அதில் இருக்குது. அதை வந்து இஆர்ஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து இஆர்ஓ வெப்சைட்ஸ்லேயோ அது நடக்குதா இல்லையாங்கிறத வந்து இங்கே கண்காணிங்கன்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அதாவது ஒன்றிய செயலாளர் அந்த பூத் நிர்வாகிகள் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. அவங்க டெய்லி அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்றைக்கும் சொல்கிறேனே, களத்தில் வந்து அவர்களை எதிர்க்கிற ஒரே கட்சி, அது கொள்கை ரீதியாகவும் சரி, அது அரசியல் ரீதியாகவும் சரி, அது திமுக தான். அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மக்கள் பயப்பட தேவையில்லை. அதை திமுக பார்த்துக்கும், தலைவர் பார்த்துப்பாரு, முதலமைச்சர் பார்த்துப்பாரு. வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அதை எப்படி தடுக்க முடியும்? ஃபார்ம் 7 கொடுத்து அப்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த BLA 2 இருக்காங்க. BLA 2ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட BLA 2, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட BLA 2. அவங்க ஃபார்ம் 7 கொடுத்து அதோட அப்ஜெக்ஷன் தெரிவிக்க போகிறாங்க. இல்லையே எங்களுக்கு சந்தேகம் அவங்க இது கிடையாது, அதை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் சட்டத்துறை செயலர் சொல்லியிருக்காரு. NR இளங்கோ அவர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க ப்ராப்பராக அந்த ஃபார்ம் 7 கொடுத்து அப்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க.